ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் நம்ம ஸ்னேகா இருக்காங்களே, பக்கம் பக்கமாக பேசுகிறாங்க. மூச்சு விடாமல் பேசிட்டு என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்குன்னு சொல்ல, இது கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன், திரும்ப வர மாட்டேன், நான் ரவுடி தான் அப்படின்னு சொல்லி பாட்டே போட்டுடலாம் போல். கடைசியில் இவங்க காருக்கு போய் சிட்டுவை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டுறாங்களாமா. நிப்பாட்டினதுக்கப்புறம் சொல்லாமா வேணாமா, சொல்லாமா வேணாமா, டிடுன்னு பிஜிஎம் போட்டு ஒவ்வொருத்தரோட ஃபேஸையும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க. டே நல்லா அலப்பறை பண்ணுறீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, எப்போ தாண்டா நீ உண்மையை சொல்ல வருவேன்னு சொல்லி கேட்க, சிட்டுவும் அவங்க நினச்ச மாதிரி உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கங்க. சொன்னதுக்கப்புறமா இது உண்மையா சிவா, உண்மையா சிவான்னு சிவாவை பார்த்து கேட்குறாங்க. இப்போ சிவா சொல்ல போகிற போய் தான் வேற லெவல் பொய்யா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்னப்பா போய் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம இவ்வளோ நடந்து சிந்து ஏன் வாயை திறக்காமே இருக்காங்கன்னு பார்க்குறீங்க. கோயிலுக்கு போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு கோயிலில் இவங்க சீனையே மாற்றி காமிச்சிட்டாங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவங்க மறுபடியும் பேசியிருக்காங்க. பேசின இடத்துல நானே உண்மையை ஒத்துக்கிறேன் டாக்டர், எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து சொல்ல, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ ஏன் அப்படிலாம் பண்ணுற, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தா என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு ஓட்டி காமிக்கிறாராமா இவர். அதாவது உங்கள் அப்பாட்ட எங்கள் பெரியமா பேசிகிட்டு இருந்தது என்னன்னா, சிந்து தான் தப்பு பண்ணியிருக்கான்னு முடிவானுச்சுன்னா உங்கள் உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஏன் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதை ஓட்டி காமிக்கிறாங்களாமா. ஆக மொத்தத்தில் 2 உயிரோட வாழ்க்கை நம்ம 2 பேர் கையிலையும் இருக்குது. அதனால் நம்ம முடிவு என்னவா இருக்கணும், நம்ம சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும், வேறு விதியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு அப்படியே ஒரே குழுக்குழுன்னு ஏசி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிந்து அப்படி டெரராக லுக்கூர்னாங்க நம்ம ஸ்னேகாவை பார்த்து. ஏன்னா இவங்களை பிரிக்க யாராலையும் முடியாது, இவங்களை அசைச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே.